வெல்கம் டு கொல்கத்தா தமிழச்சி. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஜார்க்கண்டில் சிர்குண்டா அப்படின்ற கிராமத்தில் இருக்கோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் ஷாப்பிங் விளாக் போட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். காய்கறி மார்க்கெட், பழம், அப்புறம் வந்து கொஞ்சம் சிக்கன் வாங்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே சொல்கிறோம், முடிவு பண்ணுறோம், அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு தெரில. டைம் ஒரு 12 மணிக்கிட்டத்தில் ஆகிடுச்சு. பார்ப்போம் என்னென்ன கிடைக்குது அப்படின்ட்டு, என்னென்ன வேலை அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் கூட இல்லை, எப்படி தண்ணி போகுது அப்படின்ட்டு பாருங்கள். இங்கே வந்து நாளி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஆற்றோட தண்ணி, அதுக்கப்புறம் வந்து கழிவு தண்ணி எல்லாமே கலந்து தான் விடுறாங்க. எவ்வளோ போகுதுன்னு பாருங்கள். ஏன்னா நைட்டு பெஞ்ச மழை, சுத்தோட்டத்தில் எங்கேயாச்சும் மழை பெஞ்சிட்ருக்கோம், அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து இங்கே தான் போகும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பாருங்கள். அப்படியே நடந்து 3 நம்பர் சராய்மோர் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் நின்றுட்டுருக்காங்க. எதுக்காக நினைக்கிறீங்க? நம்ம இட்லிக்காக. இட்லி தான் வந்து இங்கே விற்றுட்ருக்காங்க. அவ்வளோ பேர் நின்று இங்கே விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி, வடை, தோசைலாம். இங்கே தான் நம்ம வந்து டோட்டோ ஏற போகிறோம். எப்போவுமே டோட்டோலாம் வந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இன்றைக்கின்னு பார்த்து பெருசாக டோட்டோ வரமாட்டேங்குது. வந்தாலும் ஆப்போசிட் சைடில் போகுது, வேறு சைடு திரும்புது. இந்த ஆட்டோ கூட பாருங்களேன் திரும்பிடுச்சு. பட் ஆனால் இந்த பக்கம் தான் நிறைய வரும், என்னன்னு தெரியல. இப்போ ஒரு ஆட்டோ வந்துட்டுருக்கு. பார்த்தா அதுவுமே வந்து ஃபுல்லாக தான் இருந்துச்சு. ஆப்போசிட்டில் ஒரு டோட்டோ இருந்துச்சு, அதில் ஏறி போகலான்னு பார்த்தேன். பட்டு எல்லா ஆட்டோவும் வந்து ஃபுல்லாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு ஆட்டோ வந்துடுச்சு. ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம். 2 பேருக்கும் 10 ரூபாங்க. இப்போலாம் எங்கள் பெரிய பாப்பாவுக்கும் சேர்த்து 10 ரூபா வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் கிளைமேட் கொஞ்சம் நல்லா இருக்குது. கடைகள்லாம் வந்து நிறைய கடைகள் மூடி வச்சுருந்தாங்க. என்னென்னு தெரில, மழைக்கு பயந்துக்கிட்டா என்னென்னு தெரில. காலையிலேருந்து மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இங்கே தான் இதுக்குள்ளே போயிட்டு எங்கள் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, ராக்கி மேக்கிங் காம்படிஷனுக்கு. அது இன்னும் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா வேணாவா இதில் காலை வச்சு எனக்கு ரொம்ப டர்ட்டியாக இருக்கும் போல் தோணுச்சு. கடை பாருங்கள், அந்த தண்ணியிலே கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு பொண்ணு வாங்கிட்டு இருந்தா. அவளும் இந்த ராக்கி மேக்கிங் காம்படிஷனுக்கு தான் வாங்கிட்டு இருந்தா. சரி, அதை பார்த்துட்டு நாங்களும் இங்கேயே வந்துட்டோம். உள்ளே எதுக்கு கால் வச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிறைய பேர் வந்து இந்த தண்ணியில் மச்சிலி இருக்குது, மச்சிலினா மீன் ஓடிட்டுருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் மாடு வந்தது, அந்த மாட்டுக்கு என்னென்னவோ கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்குது, இடிச்சிட்டு போகுதுன்னு. ஆனால் அந்த கடைக்காரர் வந்து எப்பவுமே சாப்பிட ஏதாச்சும் கொடுப்பார் போல். ஸோ வந்து சாப்பிட்டுட்டு போகுது. அடுத்தது பாப்பாவுக்கு வந்து ராக்கி மேக்கிங் காம்படிஷனுக்கு இந்த த்ரெட்டு தேவைப்படுது. உள்ளன் த்ரெட் வந்து வாங்கியிருந்தோம். இந்த நூலோட விலை வந்து 15 ரூபா சொல்லியிருந்தாங்க. நம்ம ஊரில் என்ன விலை அப்படின்ட்டு சொல்லுங்கள். நல்லா ஒரு கண்டு நூல் இருக்குது, உள்ளன் த்ரெட்டு. அது வந்து இப்போ கொடுக்குறாங்க, பரவாயில்ல, 15 ரூபா தான். அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கலரில் மணி இருக்கும் இல்லையா, அது வாங்கியிருந்தோம். 40 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். அப்புறம் 2 ஃபெவிகால் வாங்கியிருந்தோம். அது ரெண்டும் 10 ரூபா தான். அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தால் எங்கே பார்த்தாலும் ராக்கி வச்சுருக்காங்க. இது அப்புறமா வாங்கிக்கலாம். பசங்களுக்கு ஸ்கூலில் ஸ்கர்ட் யூஸ் பண்ணுறது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் வந்து டைட்ஸ் வாங்குங்க அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, யூனிஃபார்ம் விற்கிற இந்த கடையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருந்தோம். சின்ன பாப்பாவுக்கு 80 சைஸில் எடுத்து காட்டினாங்க. இதோட விலை 110 ரூபா சொன்னாங்க. பெரிய பாப்பாவுக்கு இதை விட ஒரு சைஸ் பெருசாக கேட்டிருந்தோம். அதோட விலை வந்து 125 ரூபா. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டுமே வந்து வேரி ஆகுது. உங்களுமே கூட உங்கள் பசங்க ஸ்கர்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நீ லென்த்துக்கு இருக்கிற டைட்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. விளையாடும் போது ஸ்கர்ட் விலகுமோ அப்படின்ற அந்த பயம்லாம் கூட இல்லாமல் யூஸ் பண்ணுவாங்க. அங்கேருந்து கிளம்பி நேராக சிக்கன் கடைக்கு வந்துட்டோம். 1 கிலோ சிக்கன் எவ்வளோன்னு கேட்டோம். 200 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நமக்கு ஒரு 1/2 கிலோ சிக்கனே போதுமானது. ஸோ 1/2 கிலோ சிக்கன் தான் வெட்ட சொல்லி வாங்கிட்டு இருந்தோம். இங்கே இருக்கிற கடைகள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சுத்தம் அந்தளவுக்கு இருக்காது தான். பட் ஆனால் இங்கே எல்லா கடையுமே அந்த மாதிரி தான் இருக்கும். வேறு வழி இல்லை, நம்ம இங்கே தான் வாங்கி ஆகணும். நம்ம ஊர் கடைகள் எப்படி இருக்குது, க்ளீனாக வச்சுருக்காங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கடையில் மட்டும்தான் வந்து தோலை அப்படியே மொத்தமாக உரித்து எடுத்துட்டு நல்லா பீஸ் போட்டு கொடுப்பாங்க. சில கடைகளெல்லாம் வந்து அப்படியே தோலோடையே கொடுத்துருவாங்க. அது வந்து வீட்டில் யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அப்படின்றதால இந்த கடையிலேயே மேக்ஸிமம் நான் வாங்கிக்குவேன். என்னோடய நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, மேக்ஸிமம் இந்த கடையில் தான் நான் வந்து வாங்குவேன். நம்ம ஊரில் சிக்கன் விலை நிலவரம்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னும் சொல்லுங்கள். சிக்கனை வாங்கிட்டு அடுத்தது காய்கறி கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் சிர்குண்டா மார்க்கெட்டுக்கு ஒரு 20 ரூபா கொடுத்து கிளம்பி வந்தோன்னா எல்லாத்தையுமே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டோடு தான் வர்றது.
இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு கலர் கீரை எல்லாமே வச்சுருந்தாங்க. அது மேலே ஒரு கன்று இருக்குது, அது வாங்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமே கிடைக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் விலை கூட தான் இருக்கும். என்ன பண்ணுறது, நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கிது, நிறைய ஐட்டம் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம், அலைய தேவையில்ல. அதனால் மேக்ஸிமம் நான் இந்த கடைக்கு தான் வருவேன். பக்கத்துலேயே பழக்கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பழமும் இங்கேயே சேர்த்து வாங்கிட்டு போயிடுவேன். எப்போவுமே இந்த கடையில் தான் அதிகம் நான் வாங்குவேன். ஃபஸ்ட்டு சொரக்காய் தான் எடுத்தேன். வாரத்தில் ஒரு நாள் சொரக்காய் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். கூட்டு பண்ணிவிடுவேன். ஸோ அது ஒரு சொரக்காய் வந்து 20 ரூபா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கோஸ் வாங்கியிருந்தேன் சின்னதாக. என்ன வீடியோ எடுக்கிறீங்க, உங்கள் ஊருக்கு எதுவும் அனுப்புவீங்களா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தார். சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. அடுத்தது வந்து வெள்ளரிக்காய் எங்கள் பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ஸோ வெள்ளரிக்காய் வந்து இங்கே கீரை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. 1 கிலோ வந்து 30 ரூபா சொல்லியிருந்தாரு. அரை கிலோ வாங்கிட்டு இருந்தேன். சின்ன சின்ன வெள்ளரிக்காய் எடுத்திங்கன்னா அவ்வளோ இனிப்பாக இருக்காது, பெருசாக எடுத்துக்கோங்க, இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அடுத்தது இந்த சிகப்பு கீரை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கேட்டிருந்தேன். இது வந்து 1 கிலோ வந்து 40 ரூபா சொல்லியிருந்தார். நான் ஒரு அரை கிலோ போல் வாங்கியிருந்தேன். 20 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொன்னார். வீட்டில் நிறைய பேர்ட்ஸ் இருக்காங்களா, இப்போ நிறைய கொத்தமல்லி தேவைப்படுது. கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சா நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க. அது ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். இங்கே கொத்தமல்லியே தனியா பத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்பி பழக்கடைக்கு வந்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு இந்த சீத்தாப்பழம்னா அவ்வளோ பிடிக்கும். சரி, அதனால சீத்தாப்பழம் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன். ஆனால் எல்லாமே காயாக இருக்குது. கொஞ்சம் பழமாக இருந்தால் வாங்கிட்டு போய் வச்சா உடனே சாப்பிட்ருவார். இது பழுக்குமா என்னன்னு கூட தெரியல. அதனால் பழமாக பார்த்து ஒரு பழம் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக கொய்யாக்காய் தான் பார்த்துட்ருக்கேன். எங்கள் பாப்பா 2 பேருக்குமே வந்து கொய்யாப்பழம்னா அவ்வளோ பிடிக்கும். சரி, ஓகே, கொய்யாப்பழம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். 1 கிலோ கொய்யாப்பழம் 80 ரூபா சொல்கிறாங்க. நம்ம ஊர் பக்கம் என்ன விலை போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்கள். 1 கிலோ கொய்யாக்காவோட விலை என்னன்னு சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். 1 கிலோ பேரிக்காய் 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. அந்தளவுக்கு நல்லா இல்லை. சரி, அதனால் ஒரு அரை கிலோ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். மொத்தமாக சேர்த்து 140 ரூபா கிட்டத்தில் வந்துருந்துச்சு. ஓகே, அதெல்லாமே வாங்கிட்டு அடுத்தது ராக்கி வாங்குகிற பிளான் இருக்குது. ஸோ வரும்போது ஒரு தடவை வந்துட்டோன்னா இங்கே எல்லா பொருளையுமே வாங்கிட்டு போயிடணுங்க. அடிக்கடிலாம் வந்துட்டுருக்க முடியாது. ஸோ எல்லா கடையிலையும் பாருங்கள், இது பூஜை பொருள் விற்கிற கடை. இதில் எவ்வளோ அழகழகான ராக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க. விலையுமே வந்து வேரி ஆகும், டிஃப்ரெண்ட் 10 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 200 300 வரைக்கும் கூட இருக்கும். அங்கே ராக்கிக்குன்னு தனியாக ஒரு கடை போட்டிருக்காங்க. ஸோ இந்த கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி சோட்டா பீம், அதுக்கப்புறம் கிருஷ்ணர், அந்த மாதிரிலாம் வச்சு கூட ராக்கி எல்லாமே இருந்துச்சு. அதோட விலையெல்லாம் கேட்கும்போது அதுக்கு பின்னாடியே எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், அதில் எழுதியிருக்கு பாருங்கள், 40 ரூபா, 30 ரூபா, 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அந்த மயில் தொகை வச்ச ராக்கி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட விலை எவ்வளோன்னு கேட்கும்போது 30 ரூபா சொல்லியிருந்தாங்க. தாராளமாக 30 ரூபா கொடுக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக இன்னொரு ராக்கி கடைக்கு வந்திருக்கோம். இதுவும் ராக்கிக்குன்னு ஸ்பெஷலாக போட்டிருக்க கடை. இங்கேயுமே நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க. பட் இதில் வந்து விலை எதுவுமே எழுதலை, நம்ம கேட்க தான் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு ரேட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு லேயர் வந்து 10 ருபீஸு, அதுக்கடுத்த லேயர் 20 ருபீஸ், அதுக்கடுத்த லேயர் 30, அந்த மாதிரி வந்து வேரி ஆகிட்டே இருந்துச்சு. எங்கள் பாப்பா வந்து பக்கத்தில் இருக்கிற பசங்களுக்கெலாம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா. நான் வந்து அவளுக்கு இந்த கலர் நல்லாயிருக்கு, இது பாருமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அதெல்லாம் இதில் வந்து 4 பீஸ் இல்லை, 6 பீஸ் இல்லை எனக்கு கேட்டால். சரி, ஓகே, அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். கடைசியாக இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இது ஒன்று வந்து 10 ரூபாய், இதில் 6 பீஸ் இருக்குது. அந்த செட்டு மொத்தமாக அப்படியே நாங்கள் வாங்கிட்டோம். கடைசியாக இந்த ஸ்மார்ட் பஸாருக்கு தான் வந்திருக்கோம். எப்போவுமே இதுக்குள்ளே போவேங்க. சிறுகுண்டா வந்துட்டாலே இதுக்குள்ளே போயிட்டு வராமல் நான் இருந்த நாளே கிடையாது. ஏதாச்சும் ஆஃபர் போடுவாங்க, அது நமக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருந்தால் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். மேக்ஸிமம் இந்த நைட் சூட்டு அதெல்லாம் வந்து திடீர்னு ஆஃபரில் போடுவாங்க. 700 விற்றுட்ருக்கோம். அதை நான் ட்ரையல் பார்த்துட்டு வச்சுட்டு வருவேன். ஒரு 3 மாதத்தில் வந்து ஆஃப் ப்ரைஸில் போட்டுருவாங்க. ஸோ அது மாதிரி இருந்தால் வாங்கிக்குவேன். எங்கள் பாப்பா ஷூ எல்லாம் பார்த்தா அவள் சைஸுக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த மால்கிஸ்ட் பிஸ்கெட்டு, பேண்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்வீட் கார்ன்லாம் வந்து 15 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. அதெல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.